Hello students, welcome to 10th English class. In this video, we are going to see the second lesson, The Night the Ghost Got In, written by James Grover Thurber. Through this story, James Grover proves that fear of something can become a cause of imaginative suffering. Imagination of odd things always lead to absolute humor. Read the lesson and enjoy the narrator's experience with his grandfather, who creates chaos and laughter with his imaginative stories. விசித்திர பொருட்களின் கற்பனை எப்பொழுதும் முழுமையான நகைச்சுவைக்கு வழிவகுக்கின்றது. இப்பாடத்தை படியுங்கள். தம் கற்பனை கதைகளால் குழப்பமும் சிரிப்பும் வரவழைக்கும் கதை சொல்பவரின் தாத்தாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை ரசியுங்கள். The ghost that got into our house on the night of November 17, 1915 raised such a hullabaloo of misunderstandings that I am sorry I didn't just let it keep on walking and go to bed. Its advent caused my mother to throw a shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. I am sorry, therefore, as I have said, that I ever paid any attention to the footsteps. 1915 நவம்பர் 17 இரவில் எங்கள் வீட்டிற்குள் வந்த பேய் தவறான புரிதலுடைய கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அந்த பேயை நான் தொடர்ந்து நடக்க அனுமதிக்கவில்லை. நானும் படுக்கைக்கு செல்லவில்லை. அதற்காக நான் வருந்துகின்றேன். பேயின் வருகை எங்கள் அம்மாவை அடுத்த வீட்டு ஜன்னலின் மீது காலணி எறிய காரணமாக அமைந்தது. மேலும் என் தாத்தாவை ரோந்து வரும் காவலரை நோக்கி சுட வைத்தது. ஆதலால் நான் சொன்னது போல் நான் வருந்துகின்றேன். நான் எப்போதும் போல் பேயின் காலடி சத்தங்களில் மட்டுமே கவனம் செலுத்தினேன். They began about 1:15 in the morning, a rhythmic, quick cadence walking around the dining room table. My mother was asleep in one room upstairs, my brother Herman in another. Grandfather was in the attic, in the old walnut bed which, as you will remember, once fell on my father. I had just stepped out of the bathtub and was busily rubbing myself with a towel when I heard the steps. They were the steps of a man walking rapidly around the dining table downstairs. அதிகாலை சுமார் 1:15 மணிக்கு ஒருவித இசையொலியுடன் சாப்பாட்டு அறை மேஜையை சுற்றி வேகமாக நடக்கும் சத்தம் கேட்டது. என் அம்மா மாடியில் உள்ள ஒரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். என் சகோதரன் ஹெர்மன் மற்றொரு அறையில் தூங்கினான். என் தாத்தா மாடத்திலிருந்து என் அப்பாவின் மீது விழுந்த வால்நட் மரப்படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் சற்று முன் குளியல் தொட்டியிலிருந்து வெளியே வந்து ஒரு துண்டால் என்னை துடைத்து கொண்டிருந்த போது அந்த காலடி ஓசையை கேட்டேன். கீழ்த்தளத்தில் சாப்பாட்டு மேஜையை சுற்றி வேகமாக ஒரு மனிதன் நடக்கும் காலடி ஓசையாக இருந்தது. The light from the bathroom shone down the back steps which dropped directly into the dining room. I could see the faint shine of plates on the plate rail. I couldn't see the table. The steps kept going round and round the table. At regular intervals, a board creaked when it was trod upon. I supposed at first that it was my father or my brother Roy, who had gone to Indianapolis but were expected home at any time. I suspected next that it was a burglar. It did not enter my mind until later that it was a ghost. குளியலறை விளக்கின் வெளிச்சம் படிகளின் பின்புறம் பளிச்சிட்டது. அந்த வெளிச்சம் சாப்பாட்டு அறையில் நேராக விழுந்தது. தட்டுக்கள் அடுக்கும் அடிக்கையில் சாப்பாட்டு தட்டுக்கள் மந்தமாக ஒளிர்வதை என்னால் பார்க்க முடிந்தது. சாப்பாட்டு மேஜையை என்னால் பார்க்க முடியவில்லை. அந்த காலடிகள் மேஜையை சுற்றி சுற்றி தொடர்ந்து சென்றன. அது நடந்தபோது கிரீக் என்ற ஒரு பலகையின் சத்தம் சீரான இடைவெளியில் வந்தது. முதலில் என் அப்பாவாக இருக்கலாம் அல்லது
இண்டியானாபொலிஸ் நகரத்திற்கு சென்றிருந்த எந்நேரத்திலும் திரும்பி வருவான் என எதிர்பார்க்கப்பட்ட என் சகோதரன் ராயாக இருக்கலாம் என்று நான் முதலில் கருதினேன். அடுத்து அது ஒரு திருடனாக இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டேன். அது ஒரு பேய் என்று வெகு நேரத்திற்கு பிறகும் என் மனதில் தோன்றவில்லை. After the walking had gone on for perhaps 3 minutes, I tiptoed to Herman's room. "Psst," I hissed in the dark, shaking him. "Oh," he said in the low, hopeless tone of a despondent beagle. He always half suspected that something would get him in the night. I told him who I was. "There's something downstairs," I said. He got up and followed me to the head of the back stairs. The steps had ceased. Herman looked at me in some alarm. I had only the bath towel around my waist. He wanted to go back to bed. I gripped his arm. நான் நடை சத்தம் கேட்டு ஏறக்குறைய 3 நிமிடங்களுக்கு பிறகு நான் ஹெர்மன் அறைக்கு ஓசையின்றி நடந்து போனேன். இருளில் அவனை குலுக்கி "ஸ்" என்று சொன்னேன். "ஆஃப்" என்று சொல்லி அவன் மந்தமான நம்பிக்கையற்ற ஊதல் ஓசையில் பேசினான். அவன் எப்பொழுதும் இரவில் ஏதோ ஒன்று அவனை பிடித்துக் கொள்ளும் என்ற அரைக்குறை சந்தேகத்திலேயே இருப்பான். நான் யார் என்பதை அவனுக்கு சொன்னேன். கீழ்த்தளத்தில் ஏதோ ஒன்று உள்ளது என்று நான் சொன்னேன். அவன் எழுந்து என்னை பின்தொடர்ந்து பின்புறத்தில் இருக்கும் படிக்கட்டிற்கு இறங்கி வந்தான். படிகள் முடிந்துவிட்டன. ஹெர்மன் எச்சரிக்கையுடன் என்னை பார்த்தான். நான் என் இடுப்பை சுற்றி குளிக்கும் துண்டு மட்டுமே அணிந்திருந்தேன். அவன் திரும்ப படுக்கும் அறைக்கு செல்ல விரும்பினான். நான் அவன் கையை இறுக்க பிடித்துக் கொண்டேன். "There's something down there," I said. Instantly, the steps began again, circled the dining room table like a man running, and started up the stairs towards us heavily, 2 at a time. The light still shone palely down the stairs. We saw nothing coming. We only heard the steps. Herman rushed to his room and slammed the door. I slammed shut the door at the stairs top and held my knee against it. After a long minute, I slowly opened it again. There was nothing there. There was no sound. None of us ever heard the ghost again. கீழே ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நான் சொன்னேன். உடனே சாப்பாட்டு அறை மேஜையை ஒரு மனிதன் ஓடிக்கொண்டும் வட்டமிட்டு கொண்டும் வரும் காலடி ஓசை கேட்க துவங்கியது. அது ஒரே நேரத்தில் 2 காலடி சத்தங்கள் துவங்கி படிகள் ஏறி எங்களை நோக்கி வந்தன. படிகளின் கீழே இன்னும் மங்கலான வெளிச்சம் தெரிந்தது. நாங்கள் எதுவும் வருவது போல் பார்க்கவில்லை. எங்களுக்கு காலடி ஓசைகள் மட்டுமே கேட்டது. ஹெர்மன் தன் அறைக்கு விரைந்தோடி கதவை வேகமாக அடித்து மூடினான். நான் மாடிப்படிகளின் உச்சியில் இருந்த கதவை அடித்து மூடி கதவுக்கு எதிராக என் முழங்காலை வைத்தேன். நீண்ட ஒரு நிமிடத்திற்கு பிறகு நான் கதவை மெல்ல திறந்தேன். அங்கே ஒன்றும் காணப்படவில்லை. எந்த சத்தமும் கேட்கவில்லை. எங்களில் யாரும் பேயின் சத்தத்தை அதன் பிறகு எப்பொழுதும் கேட்கவில்லை. The slamming of the doors had aroused Mother. She peered out of her room. "What on earth are you boys doing?" she demanded. Herman ventured out of his room. "Nothing," he said gruffly, but he was in color, a light green. "What was all that running around downstairs?" said Mother. So she had heard the steps too. "We just looked at her. Burglars," she shouted intuitively. I tried to quieten her by starting lightly downstairs. கதவு அடித்து சாத்திய சத்தம் அம்மாவை தூக்கத்திலிருந்து எழ வைத்தது. அவள் தன் அறையில் இருந்து வெளியே எட்டி பார்த்தாள். "நீங்கள் இங்கே என்ன கலாட்டா செய்து கொண்டிருக்கிறீர்கள் பசங்களா?" என்று அவள் கேட்டாள். ஹெர்மன் தன் அறையில் இருந்து துணிச்சலாக வெளியே வந்து சோகக் குரலில் "ஒன்றுமில்லை" என்று சொன்னான்.
ஆனால் அவன் முகம் இளம் பச்சை நிறத்தில் பயத்தில் வெளறி போயிருந்தது. கீழ்த்தளத்தை சுற்றி சுற்றி என்ன ஓடிக்கொண்டிருந்தது என்று அம்மா கேட்டாள். அவ்வாறெனில் காலடி ஓசையை அவளும் கேட்டிருக்கிறாள். நாங்கள் அவளை ஏறிட்டு பார்த்தோம். திருடர்களா? அவள் சுயநினைவின்றி கத்தினாள். அவளை நான் அமைதிப்படுத்த முயற்சித்துக் கொண்டே நான் கீழ் நோக்கி செல்லும் படிகளின் பக்கம் புறப்பட்டேன். Come on, Herman, I said. I'll stay with mother, he said. She's all excited. I stepped back onto the landing. Don't either of you go a step, said mother. We'll call the police. Since the phone was downstairs, I didn't see how we are going to call the police. Nor did I want the police, but mother made one of her quick, incomparable decisions. வா ஹெர்மன் என்று நான் சொன்னேன். நான் அம்மாவுடனேயே இருக்கிறேன், அவன் சொன்னான். அவள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறாள் என்று. நான் படிகள் முடியும் இடத்தில் மீண்டும் காலடி வைத்தேன். உங்களில் யாரும் ஒரு எட்டு கூட போக வேண்டாம் என்று அம்மா சொன்னாள். நாம் போலீஸை அழைப்போம் என்றாள் அவள். தொலைபேசி கீழ்த்தளத்தில் இருந்ததால் நாம் எப்படி போலீஸை அழைப்பது என்று தெரியவில்லை. நான் போலீஸ் வருவதையும் விரும்பவில்லை. ஆனால் அம்மா அவளுடைய ஒப்பிட முடியாத அவசர முடிவுகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்தாள். She flung up a window of her bedroom, which faced the bedroom windows of the house of a neighbor, picked up a shoe and rammed it through a pane of glass across the narrow space that separated the two houses. Glass tinkled into the bedroom occupied by a retired engraver named Bordwell and his wife. Bordwell had been for some years in rather a bad way and was subject to mild attacks. Almost everybody we knew or lived near had some kind of attacks. It was now about 2 o'clock of a moonless night. Clouds hung black and low. Bordwell was at the window in a minute, shouting, frothing a little, shaking his fist. அண்டை வீட்டார் படுக்கையறை ஜன்னலை எதிர்நோக்கி இருந்த தன் படுக்கையறை ஜன்னலை வேகமாக திறந்து ஒரு காலணியை எடுத்து இரு வீடுகளையும் பிரிக்கும் குறுகிய இடைவெளியின் நடுவே இருந்த கண்ணாடி ஜன்னல் மீது தன் ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி அந்த காலணியை வீசினாள். அந்த வீட்டில் ஓய்வு பெற்ற அச்சுக்கள் செதுக்குபவரான பார்ட்வெல் மற்றும் அவர் மனைவியும் குடியிருந்தனர். அவர்களின் படுக்கை அறையில் கண்ணாடி நொறுங்கும் சத்தம் கேட்டது. சில ஆண்டுகளாகவே பார்ட்வெல் எங்களுடன் பகையாக இருந்தார். இந்த சிறு தாக்குதல் அவர் கோபத்தை தூண்டியது. ஏறக்குறைய எங்களுக்கு தெரிந்த ஒவ்வொருவருக்கும் அல்லது வீட்டு அருகில் இருப்பவர்களுக்கும் ஏதேனும் ஒரு சிறு தாக்குதலாவது இருக்கும். அப்பொழுது நிலவில்லாத இரவு மணி ஆனது. மேகங்கள் கருப்பாகவும் தாழ்ந்தும் இருந்தன. பார்ட்வெல் ஒரு நிமிடத்தில் ஜன்னலுக்கு அருகில் வந்து தன் கை முட்டியை அசைத்து கொண்டே வாயில் சற்று நுரைதள்ளும் அளவிற்கு கத்தினார். We'll sell the house and go back to Peoria. We could hear Mrs. Bordwell saying. It was some time before mother got through to Bordwell. Burglars, she shouted. Burglars in the house. Herman and I hadn't dared to tell her that it was not burglars but ghosts, for she was even more afraid of ghosts than of burglars. நாம் வீட்டை விற்றுவிட்டு பியோரியாவுக்கு திரும்ப செல்வோம் என்று திருமதி பார்ட்வெல் கூறுவதை எங்களால் கேட்க முடிந்தது. அதற்கு சற்று முன்பே எங்கள் அம்மா பார்ட்வெல்லை நோக்கி சென்றார். திருடர்கள், வீட்டிற்குள் திருடர்கள் என்று அம்மா கத்தினாள். ஹெர்மனுக்கும் எனக்கும் திருடர்கள் இல்லை, பேய்கள் என்று அம்மாவிடம் சொல்ல துணிச்சல் இல்லை. ஏனெனில் அம்மா திருடர்களை விட பேய்களுக்கு அதிகமாக பயப்படுவார். Bordwell at first thought that she meant there were burglars in his house,
But finally he quieted down and called the police for us over an extension phone by his bed. After he had disappeared from the window, mother suddenly made as if to throw another shoe, not because there was further need of it, but as she later explained, because the thrill of heaving a shoe through a window glass had enormously taken her fancy. I prevented her. போர்வெல்லுடைய வீட்டில் திருடர்கள் இருப்பதாக அவள் குறிப்பிடுகிறாள் என்று முதலில் அவர் நினைத்தார். ஆனால் இறுதியில் அவர் அமைதியடைந்து தன்னுடைய படுக்கை அறையில் இருந்த இணைப்பு தொலைபேசி வழியாக போலீஸ்க்கு அழைப்பு விடுத்தார். ஜன்னலில் இருந்து அவர் மறைந்துவிட்ட பிறகு அம்மா திடீரென்று மற்றொரு காலணியை எறிவதற்கு ஆயத்தமாவது போல் தோன்ற நான் தடுத்தேன். அவள் காலணியை மறுபடியும் எடுத்து வீச வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் காலணியை எடுத்து கண்ணாடி ஜன்னலின் மீது வீசும் உற்சாகம் அவளுக்கு மிகுந்த பரவசத்தை கொடுத்தது என்று பின்னால் அவள் விளக்கமளித்தாள். நான் அம்மாவை தடுத்து விட்டேன். The police were on hand in a commendably short time. A Ford sedan full of them, 2 on motorcycles and a patrol wagon was about 8 in it, and a few reporters. They began banging at our front door. Flashlights shot streaks of gleam up and down the walls, across the yard, down the walk between our house and Bordwell's. "Open up," cried a hoarse voice. "We are men from headquarters." I wanted to go down and let them in, since there they were, but mother wouldn't hear of it. பாராட்டத்தக்க குறுகிய நேரத்தில் போலீஸ் வந்தது. ஃபோர்ட் சிடன் வாகனம் நிறைய மோட்டார் சைக்கிள்களில் 2 8 பேர் அடங்கிய ரோந்து வாகனமும் ஒரு சில செய்தியாளர்களும் வந்தனர். அவர்கள் முன் கதவை வேகமாக தட்டினர். கை விளக்குகளின் ஒளி சுவர்களின் மேலும் கீழும் முற்றத்தை கடந்து எங்கள் வீட்டிற்கும் போர்வெல் வீட்டிற்கும் இடையிலான நடைபாதையில் வெளிச்சம் தெரிந்தது. "திறங்கள்" என்று ஒரு முரட்டு சத்தம் கூச்சலிட்டது. "நாங்கள் தலைமையகத்தில் இருந்து வந்துள்ளோம்." நான் கீழே இறங்கி அவர்களை உள்ளே அனுமதிக்க விரும்பினேன். ஆனால் அம்மா அதை கேட்கவில்லை. "You haven't a stitch on," she pointed out. "You'd catch your death." I wound the towel around me again. Finally the cops put their shoulders to our big heavy front door with its thick beveled glass and broke it in. I could hear a rending of wood and a splash of glass on the floor of the hall. Their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbed into hallways, shot up the front stairs, and finally up the back. They caught me standing in my towel at the top. A heavy policeman bounded up the step. "Who are you?" he demanded. "I live here," I said. "நீ ஆடை அணியவில்லை" என்று சுட்டிக்காட்டினாள். "நீ ஒரு மரணத்தை பற்றிக் கொள்வாய்." நான் மீண்டும் துண்டை சுற்றி கொண்டேன். இறுதியாக போலீஸ்காரர்கள் எங்களுடைய பெரிய கனத்த கதவையும் அதில் பொருத்தியிருந்த தடித்த கண்ணாடியையும் தம் தோள்பட்டைகளால் உடைத்தெறிந்து உள்ளே நுழைந்தனர். வீட்டின் முன்னறையில் தரையில் நொறுங்கிய மரத்துண்டுகளும் கண்ணாடி சிதறல்களும் விழுந்ததை கேட்க முடிந்தது. அவர்களின் கை விளக்குகள் எங்கள் அறைகளிலும் சமையலறையிலும் துருவி பார்த்தன. முன்புறமுள்ள மாடிப்படிகளை நோக்கி வெளிச்சம் பாய்ந்தன. கடைசியில் மேலே வந்தன. அவர்களின் பார்வை துண்டு அணிந்த என்மேல் பற்றிக் கொண்டது. ஒரு தடித்த போலீஸ்காரர் படிகளின் மேலே ஏறி வந்து, "நீ யார்?" என்று கேட்டார். "நான் இங்கே வசிக்கிறேன்" என்று நான் சொன்னேன். The officer in charge reported to mother. "No sign of nobody, lady," he said. "Must have got away." "What did he like?" "There were 2 or 3 of them," mother said, "whooping and carrying on, slamming doors." "Funny," said the cop.
All your windows and door was locked on the inside, tight as a tick. பொறுப்பு அதிகாரி அம்மாவுக்கு தகவல் அளித்தார். பெண்ணே, யாருடைய அடையாளமும் இல்லை. அவர்கள் போயிருக்க வேண்டும். அவர்கள் எப்படி தோன்றினார்கள் என்று அவர் கேட்டார். 2 அல்லது 3 இருந்தார்கள். கூச்சலிட்டுக் கொண்டும் கதவை வேகமாக சாத்திக் கொண்டும் இருந்தார்கள் என்று அம்மா சொன்னாள். வேடிக்கையாக உள்ளது. உங்களுடைய எல்லா ஜன்னல்களும் கதவுகளும் உள்ளிருந்து இறுக்கமாக பூட்டப்பட்டிருந்தன என்று போலீஸ்காரர் சொன்னார். Downstairs we could hear the throbbing of the other police. Police were all over the place. Doors were yanked open, drawers were yanked open, windows were shot up and pulled down, furniture fell with dull thumps. A half-dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. They began to ransack the floor, pulled beds away from walls, tore cloths off hooks in the closets, pulled suitcases and boxes off shelves. கீழ்த்தளத்தில் மற்ற போலீஸ்காரர்கள் ஓசையுடன் நடப்பதை கேட்க முடிந்தது. எல்லா இடங்களிலும் போலீஸ் இருந்தனர். கதவுகள் இழுத்து திறக்கப்பட்டன. மேஜை டிராயர்கள் இழுத்து திறக்கப்பட்டன. ஜன்னல்கள் அனைத்தும் திறந்து மூடப்பட்டன. மெல்லிய சத்தத்தால் மர சாமான்கள் விழுந்தன. 1/2 டஜன் போலீஸ்காரர்கள் இருளில் ஹாலில் இருந்து மேலேறும் மாடிப்படி வழியே மேல் மாடிக்கு வந்தனர். தரையை சிதறடிக்க தொடங்கினர். சுவர் அருகே இருந்த படுக்கைகளை இழுத்து போட்டனர். அலமாரியில் உள்ள துணிகளை கொக்கிகளிலிருந்து கிழியும் வகையில் எடுத்தனர். சூட்கேஸ் மற்றும் அட்டிகையில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் இழுத்து போட்டனர். One of them found an old zither that Roy had won in a pool tournament. "Look here, Joe," he said, stumming it with a big paw. The cop named Joe took it and turned it over. "What is it?" he asked me. "It's an old zither our guinea pig used to sleep on," I said. It was true that a pet guinea pig we once had would never sleep anywhere except on the zither. But I should never have said so. Joe and the other cop looked at me a long time. They put the zither back on a shelf. அவர்களில் ஒருவர் நீச்சல் குள விளையாட்டில் ராய் பரிசாக வென்ற மரத்தாலான இசைக்கருவியை கண்டார். அதை தன் உள்ளங்கைகளால் மீட்டி, "இங்கே பார் ஜோ" என்று சொன்னார். ஜோ என்ற பெயருடைய போலீஸ்காரர் அதை எடுத்து தலைகீழாக பிடித்தார். "இது என்ன?" என்று அவர் கேட்டார். "இது ஓர் இசைக்கருவி. இதன் மீதுதான் எங்கள் கினி என்ற பஞ்சி தூங்கும்." அதுதான் உண்மையாக இருந்தது. நாங்கள் முன்பு வைத்திருந்த எங்கள் செல்ல பிராணி கினி பஞ்சி அந்த இசைக்கருவியை தவிர வேறு எங்கும் தூங்காது என்று சொன்னேன். ஆனால் நான் ஒருபோதும் அவ்வாறு சொல்லி இருக்க கூடாது. ஜோவும் மற்றொரு போலீஸ்காரரும் நீண்ட நேரம் என்னை பார்த்தனர். அவர்கள் மீண்டும் அந்த இசைக்கருவியை அலமாரியிலேயே வைத்துவிட்டனர். "No sign or nothing," said the cop who had first spoken to Mother. "The lady seems hysterical." They all nodded but said nothing, just looked at me. In the small silence, we all heard a creaking in the attic. Grandfather was turning over in bed. "What's that?" snapped Joe. அம்மாவிடம் முதலில் பேசிய போலீஸ்காரர் எந்த அடையாளமும் இல்லை என்று கூறினார். இந்த பெண் பதற்றம் அடைந்துள்ளதாக தெரிகிறது. அவர்கள் அனைவரும் ஒன்றும் பேசாது தலையசைத்து என்னையே பார்த்தார்கள். சிறிது நேர அமைதியில் நாங்கள் அனைவரும் மாடத்தில் கிரீக் என்ற சப்தம் கேட்டோம். தாத்தா படுக்கையில் புரண்டு படுத்துக் கொண்டிருந்தார். "அது என்ன?" என்று ஜோ கேட்டார். 5 or 6 cops sprang for the attic door. Before I could intervene or explain, I realized that it would be bad if they burst in on Grandfather unannounced or even announced.
he was going through a phase in which he believed that General Meade's men, under steady hammering by Stonewall Jackson, were beginning to retreat and even desert. நான் இடையில் பேசி விளக்கம் தருவதற்கு முன்பே 5 அல்லது 6 போலீஸ்காரர்கள் மாடத்தை நோக்கி விரைந்தனர். அவர்கள் திடீரென்று அறிவிப்பு செய்தோ அல்லது செய்யாமலோ நுழைந்தால் அது தவறாகிவிடும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவருடைய மனநிலை ஒரு காலப்பகுதியிலேயே இருந்தது. அதில் அந்த போலீஸ்காரர்கள் இராணுவ தளபதி மீயாடின் ஆட்கள் எனவும் ஸ்டோன்வெல் ஜாக்சன் என்பவரின் தண்டிக்கப்பட்ட இவர்கள் பின்வாங்கவோ இராணுவத்தை விட்டு ஓடவோ இருந்தவர்கள் எனவும் தாத்தா நம்பினார். When I got to the attic, things were pretty confused. Grandfather had evidently jumped to the conclusion that the police were deserters from Meade's army trying to hide away in his attic. He bounded out of bed wearing a long flannel nightgown over long woolen pants, a nightcap and a leather jacket around his chest. நான் மாடத்திற்கு சென்றபோது முற்றிலும் குழப்பமான சூழல் இருந்தது. தாத்தா போலீஸ்காரர்களை மீயாடின் படையில் இருந்து ஓடி வந்தவர்கள் எனவும் தன்னுடைய மாடத்தில் ஒளிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர் எனவும் ஒரு நிச்சயமான முடிவுக்கு வந்தார். நீண்ட இரவு உடையும் நீளமான கம்பளிக்கால் சட்டையும் இரவு நேர தொப்பியும் மார்பு சுற்றி தோளினால் ஆன சட்டையும் அணிந்திருந்த தாத்தா தன் படுக்கையில் இருந்து குதித்தெழுந்தார். The cops must have realized at once that the indignant white-haired old man belonged to the house, but they had no chance to say so. "Back, you cowardly dog," roared grandfather. "Back the lines, you goddamn lily-livered cattle." With that, he fetched the officer who found the zither, a flat-handed smack alongside his head that sent him sprawling. The others beat a retreat, but not enough. Grandfather grabbed Zitha's gun from its holster and let fly. இந்த கோபமுற்ற நரைத்த முடியுள்ள முதியவர் இந்த வீட்டை சார்ந்தவர் என்று போலீஸ்காரர்கள் உடனே உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு சொல்வதற்கு சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. கோழைத்தனமான நாயே போய்விடு, தாத்தா கர்ஜித்தார். ஆட்டு மந்தை கூட்டமே திரும்பி போய்விடு என்று சொன்னவாறு இசைக்கருவியை எடுத்த போலீஸ் அலுவலரை பிடித்து தலையின் பக்கம் ஓங்கி அடித்தார். மற்றவர்கள் திரும்பி சென்றனர். ஆனால் தாத்தாவுக்கு அது போதுமானதாக இல்லை. அந்த போலீஸ்காரரின் துப்பாக்கி உரையிலிருந்து துப்பாக்கியை எடுத்து தாத்தா சுட்டார். The report seemed to crack the rafters. Smoke filled the attic. A cop cursed and shot his hand to his shoulder. Somehow we all finally got downstairs again and locked the door against the old gentleman. He fired once or twice more in the darkness and then went back to bed. That was grandfather, I explained to Joe, out of breath. He thinks you're deserters. I'll say he does, said Joe. அதன் முடிவு மேற்கூரை மரச்சட்டங்கள் வெடித்து அறை முழுவதும் புகை நிரம்பியது. சபிக்கப்பட்ட ஒரு போலீஸ்காரர் அவரது தோள்பட்டையில் சுடப்பட்டார். எப்படியோ இறுதியாக நாங்கள் எல்லோரும் கீழ்த்தளத்திற்கு மீண்டும் வந்தோம். முதியவரின் அறை கதவை பூட்டினோம். அவர் இருட்டில் 1 அல்லது 2 முறை துப்பாக்கியினால் சுட்ட பிறகு மீண்டும் படுக்கைக்கு சென்றார். அவர்தான் எங்கள் தாத்தா. நீங்கள் இராணுவத்தை விட்டு ஓடி வந்தவர்கள் என்று நினைக்கின்றார் என்று நான் மூச்சு வாங்க ஜோ என்ற போலீசுக்கு விளக்கினேன். அதைத்தான் அவர் செய்கிறார் என நானும் சொல்றேன் என்று ஜோ சொன்னார். The cops were reluctant to leave without getting their hand on somebody besides grandfather. The night had been distinctly a defeat for them. Furthermore, they obviously didn't like the layout. Something looked, and I can see their viewpoint, phony. They began to poke into things again.
போலீஸ்காரர்கள் தாத்தாவுடன் மற்ற யாரையும் சிறைப்பிடிக்காமல் திரும்பி செல்வதில் தயங்கினார்கள். இந்த இரவு அவர்களுக்கு தெளிவாக ஒரு தோல்வியாக இருந்தது. மேலும் அவர்கள் வீட்டின் அமைப்பை விரும்பவில்லை. ஏதோ தெரிகிறது, என்னால் அவர்களின் கண்ணோட்டத்தை பார்க்க முடிகின்றது. மீண்டும் அவர்கள் பொருட்களை துருவி பார்க்க தொடங்கினர். A reporter, a thin-faced, wispy man, came up to me. I had put on one of mother's dress, not being able to find anything else. The reporter looked at me with mingled suspicion and interest. Just what the hell is the real lowdown here, bud? He asked. மெலிந்த முகம் கொண்ட ஒரு ஒல்லியான செய்தியாளர் என்னிடம் வந்தார். வேறு எந்த உடையையும் கண்டிர இயலாததால் நான் அம்மாவின் ஒரு உடையை அணிந்திருந்தேன். செய்தியாளர் சந்தேகத்துடனும் ஆர்வத்துடனும் என்னை பார்த்தார். இங்கே நடக்கும் உண்மையான சம்பவம் என்ன என்று கேட்டார். I decided to be frank with him. We had ghosts, I said. He gazed at me a long time as if I were a slot machine into which he had, without results, dropped a coin. Then he walked away. The cops followed him. The one grandfather shot, holding his now bandaged arm, cursing and blaspheming. I am going to get my gun back from that old bird, said the Zitar cop. Yeah, said Joe. You and who else? I told them I would bring it to the station house the next day. நான் அவரிடம் வெளிப்படையாக பேச தீர்மானித்தேன். நாங்கள் பேய்களை பார்த்தோம் என்று சொன்னேன். நாணயம் போட்டும் முடிவு தராத எடை பார்க்கும் இயந்திரம் நான் என்பது போல் அவர் என்னை வெகுநேரம் உன்னிப்பாக கவனித்தார். பிறகு அவர் சென்று விட்டார். போலீஸ்காரர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். தாத்தாவினால் சுடப்பட்ட அந்த காவலர் பேண்டேஜ் போட்ட கையை பிடித்துக் கொண்டும் திட்டிக் கொண்டும் குற்றம் சுமத்திக் கொண்டும் சென்றார். இசைக்கருவியை எடுத்த அந்த போலீஸ்காரர், அந்த கிழவனிடமிருந்து என்னுடைய துப்பாக்கியை நான் திரும்ப பெற வேண்டும் என்று கூறினார். ஜோ என்ற போலீஸ்காரர், நீயும் வேறு யாரும் என்று கேட்டார். அடுத்த நாள் நான் துப்பாக்கியை காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து தருவதாக அவரிடம் சொன்னேன். What was the matter with that one policeman? Mother asked after they had gone. Grandfather shot him, I said. What for? She demanded. I told her he was a deserter. Of all things, said mother, he was such a nice looking young man. அந்த ஒரு போலீஸ்காரருக்கு என்ன பிரச்சனை என்று அவர்கள் போய்விட்ட பிறகு அம்மா கேட்டாள். தாத்தா அவரை சுட்டுவிட்டார் என்று நான் சொன்னேன். எதற்காக என்று அவள் பதிலுக்கு கேட்டாள். அவர் இராணுவத்தில் இருந்து ஓடி வந்தவர் என்று நான் அவளுக்கு சொன்னேன். அவர்கள் அனைவரிலும் அந்த இளைஞன் அழகான தோற்றமுடையவன் என்று அம்மா சொன்னாள். Grandfather was fresh as a daisy and full of jokes at breakfast next morning. We thought at first he had forgotten all about what had happened, but he hadn't. Over his third cup of coffee, he glared at Herman and me. What was the idea of all them cops starry-hooting round the house last night? He demanded. None of you bothered to leave a bottle of water beside my bed. Do you ever realize what it cost for a thirsty man to look for water in the dining room last night? He had us there. அடுத்த நாள் காலையில் உணவு நேரத்தில் புத்தம் புதிய டெய்சி மலரை போல் வேடிக்கைகளோடு தாத்தா இருந்தார். நடந்தவற்றை பற்றி அவர் முற்றிலும் மறந்துவிட்டார் என்று முதலில் நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவர் மறக்கவில்லை. 3வது கோப்பை காஃபி குடித்த போது என்னையும் ஹெர்மனையும் முறைத்து பார்த்து, நேற்று இரவு வீட்டை சுற்றி வந்து தொந்தரவு செய்த போலீஸ்காரர்களின் கதை என்ன என்று கேட்டார். என் படுக்கைக்கு அறையில் ஒரு தண்ணீர் பாட்டில் வைக்க உங்களில் யாருக்கும் அக்கறை இல்லை. சாப்பாட்டு அறையில் நேற்றிரவு தண்ணீர் தேடி
ஒரு தாகம் நிறைந்த மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்தீர்களா என்று கேட்டு அவர் எங்களை உறைய வைத்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.